வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அவகாடோ வச்சு ஹெல்த்தியான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 அவகாடோ, பழுத்த அவகாடோ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 லெமன் வச்சுருக்கேன். லெமன் ஆர் லைம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 பூண்டு பல் வச்சுருக்கேன். 1 கப் வந்து கொரியாண்டர் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவக்காடோ எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பவுலில் போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது போல் ஆட் 1 by 1 and எல்லா அவக்காடும் இது போல் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூண்டு எடுத்து திருவி பண்ணிக்கலாம். அதில் வந்து கோரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம். லைமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 கப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு மாவு சேர்க்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கப் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து 2வது கப்பில் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மீதி கொஞ்சம் இருக்கட்டும். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த சமயத்தில் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எதுவுமே ஸ்டிக் ஆகலை. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து லிட் போட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். வாங்க, இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து ரோலிங் இதுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இன்னொன்று எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம்.
இது போல் சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் எடுத்து லைட்டாக கோதுமை மாவில் டிப் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டைகளும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஓகே, பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து தேய்ச்சி வச்ச சப்பாத்தி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டென் செகண்ட் ஆயிடுச்சு. இது வந்து அந்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஒரு முறை திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, குக் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியும் குக் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக உங்கள் கிட்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next video.